ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாட்டுக்கோழி குருமா அல்லது சேர்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 பாகம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. 1/4 பாகம் தாளிப்புக்காக வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து சோம்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மைய விழுதா. இப்போது ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அது கூடவே 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் விழுது சேர்ப்போம். அதுலேயும் ஒரு லவங்கம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தாளிப்புக்காக வெங்காயமும் அதிலே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, ஈஸியாக வதங்கிடும். நல்லா வதக்குங்க, அப்போ தாங்க பச்சை வாசனை போகும். இது எல்லாம் வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சோம்பு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்குங்க, ஓர எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய ஸ்பூனில் தனியா போட்டுக்கோங்க. காரத்திற்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு ஸ்பூன் சிக்கன் பவுடர் மசாலா உங்கள்கிட்ட என்ன பிராண்டில் இருந்தாலும் அது சேர்த்துக்குங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா ஒரு 4 புதினா 4 கொத்தமல்லி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருந்தா நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா மசாலா படுற மாதிரி அந்த சிக்கனை நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இருக்கலாங்க. இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கூட அதிகமான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவு தண்ணி இன்றைக்கி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போது சும்மா அது மேலே ப்ரெஷர்லாம் போடாமல் லைட்டாக மூடி வைங்க. ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி கொதியெல்லாம் வந்தவுடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. மேலே வெயிட் போட்டு வச்சுருங்க. இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேகட்டுங்க. அப்போ தாங்க நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரும். இது வேகிற சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல் கூட ஒரே ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம ப்ரெஷரெல்லாம் அடங்கினோடனே குக்கரை திறந்து பார்க்கலாம். சிக்கன் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி விட்டு வந்தோடனே அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க வச்சுக்கலாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும் போது 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்குங்க. அப்போ தாங்க உங்களுக்கு ஹோட்டலில் கொடுக்குற சேர்வா மாதிரி இருக்கும். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, கசப்பு தன்மை ஏற்பட்டுடும். இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக ரெடிங்க. இது இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு அல்லது சேர்வா ரெடிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம்.